Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Assalamualaikum. என்னப்பா நல்லா இருக்கியா? வலைக்கும் சலாம், நல்லா இருக்கேன்னு. அப்புறம் என்னப்பா ஓதிட்டு இருக்க? மசாவுக்கு தாங்க, நீங்க வரலையா? வரல. அங்க வந்து என்ன கத்துக்கிட்ட போறேன். என்ன எப்படி சொல்லிட்டீங்க? குர்ஆன் அழகான முறையில தஜ்வீதோடு சொல்லி தராங்க, மார்க்க ஒழுக்கங்கள் சொல்லி தராங்க, தொழுகு சொல்லி தராங்க, துஆக்கள் சொல்லி தராங்க, ஹதீஸ் சொல்லி தராங்க. இப்படி என்னவோ நல்ல விஷயம் இருக்கு. நீ சொல்றதுதான் சரிதான். ஆனா எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் வருஷ கணக்கா மசா போனா இன்னும் அழுகை கூட முடிக்கல. அதான் பாத்துக்கோங்க. அவனா அவன் மசா கொழுங்க வந்தாதானே, வாரத்துல 2 நாள் தான் வரான். இப்படி எதுக்கு எடுத்தாலும் லீவ் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி ஓடுவான்? பெத்தவங்களும் அக்கறை காட்டணும்ல. ஸ்கூலுக்கு மட்டும் கரெக்டா அனுப்புறாங்க, ஆனா மசாவுக்கு அனுப்புறது இல்ல. ஏதாவது ட்ரெஸ் வீட்டுக்கு வந்தா லீவு, ஷூ அங்க போனா லீவு. இதெல்லாம் விடுங்க. இதை விட பெரிய கொடுமை, வீட்டுல டீ போட லேட்டாலும் லீவு. இப்படி எதுக்கு எடுத்தாலும் லீவ் போட்டுக்கிறத எப்படி ஓடுவான்? லீவ் எடுக்காம வர்ற பிள்ளைங்களே குரான் எடுக்க மாட்டாங்க. அதான் பண்ணோம் மசாலா ஒழுங்கா வாங்கி கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன். மனசால ஓதி கொடுத்தாங்க, பெத்தவங்களும் ஒழுங்கா அனுப்புறது இல்ல. வீட்டுல என்ன பிரச்சனாலும் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, ஆனா மனசாவுக்கு அனுப்புறது இல்ல. சில நேரம் அவனே போறா கூட இல்லப்பா நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்றாங்க. 2வது, ஏன் பிள்ளைங்க குரான் எனக்கு லேட்டா தெரியுமா? குர்ஆன சும்மா சொல்லி தரல, தஜ்வீதோட சொல்லி தராங்க. தஜ்வீத் அப்படின்னு என்னப்பா? தஜ்வீத்னா குர்ஆன தவறு இல்லாம குர்ஆன் எப்படி இறங்கிச்சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஓதுறாங்க கரெக்டா ஓதுறது. தஜ்வீதோட தான் ஓதணும். ஏன் தஜ்வீத் இல்லாம ஓதுனா என்னப்பா? என்னன்னே சொல்றீங்க? தஜ்வீத் இல்லாம ஓதுனா பாவமாயிடும், அர்த்தம் மாறி போயிடும், சில நேரம் தொழுக கூட கூடாம போயிடும். என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே. இப்ப உதாரணமா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல ஹலக்குன்னு வரும். ஹலக்குனா இறைவன் படைத்தான்னு அர்த்தம். அது தஜ்வீத் தெரியாம ஒருத்தன் ஹலக்குன்னு ஓதுவான். ஹலக்குனா இறைவன் சேர்த்தான்னு அர்த்தம். அதே வார்த்தைய ஹலக்குன்னு ஓதுவான். ஹலக்குனா இறைவன் அழிந்தான்னு அர்த்தம் வந்துடும். இப்படி அர்த்தம் வர முறையில தஜ்வீத் சொல்லி தராங்க. அல்லவா எவ்வளவு பெரிய ஆபத்து இது. ஆமாண்ணே, சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆனா இதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. என் பிள்ளை சீக்கிரமா குர்ஆன் ஆட்சி நினைக்கிறாங்களே தவிர அவங்க ஒழுங்கு யாரும் பாக்குறது இல்ல. இப்படிதான் விருப்பப்பா. இப்ப பெரிய பெரிய ஆளுகளும் வீட்டுதான் ஓடணும். அதுக்கு என்னப்பா சொல்ற? அதை அவங்க சரி பண்ணிதான் ஆகணும். நீ சொல்றத பார்த்தா எல்லாரோட தொழுக கூட கூடாது விரும்பல. ஆமாண்ணே, அல்லாவோட வேதத்தை ஓதுறோம், அது தப்பு இல்லாம ஓதும் நினைக்க எல்லாருக்கும் வரணும்ல. ஆமா ஆமா, அந்த கவலை வந்தாதான் அதை கண்டுக்கணும்னு தோணுது. சில பேரண்ட்ஸ் குரான ஒழுங்கா ஓட மாட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதான் குர்ஆன் முடிக்கணும் யாருப்பா சொன்னா? குரான் முடிக்கதான் முக்கியம். குர்ஆன் முடிக்கணும் முக்கியம் யாருப்பா சொன்னா? இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளை ரொம்ப நாள் குர்ஆன் ஓதுதான், ஆனா இன்னும் முடிக்கிறது இல்ல, இன்னும் முடிக்கிறது கம்ப்ளைண்ட் பண்றாங்க. குர்ஆன அறகுறையா ஓத தெரியுது முக்கியமா? குர்ஆன முழுமையா ஓத தெரியுது முக்கியமா? குர்ஆன முழுமையா ஓத தெரியுதுதான் முக்கியம். குர்ஆன முழுமையா ஓத தெரிஞ்சுக்கிட்டு எப்பதான் முடிச்சுக்கலாமே. அதுவும் சரிதான். இன்னைக்குள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்ல. என் பிள்ளை சீக்கிரம் குர்ஆன் முடிக்கணும்னு நினைக்காங்க தவிர அவங்க ஒழுங்கா பாக்குறதும் இல்ல, யோசிக்கிறதும் இல்ல. இதான் விஷயம்தான். நான் கூட மதத்தால ஒழுங்கா வாதி கொடுக்குறேன்னு நினைச்சேன்ப்பா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது மத்தா கொடுங்க அந்த நோக்கேவா? ஓகேப்பா, நான் மசால் நான் வந்துடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.